இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான 3D வீடியோவை ஒரே ஒரு இமேஜை வச்சு எப்படி ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் ரெடி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு ஃபஸ்ட்டு தேவைன்னு பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் தான். ஸோ அந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக ஆப்பில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ஒரே ஒரு ப்ரீசெட் வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரே ஒரு ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றக்காக எப்பயும் போல் நானே என்ன பண்ணியிருப்பேன்னா சாங்கு பீட் மார்க்கு அதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த டெக்ஸ்ட்டு அது போக இந்த பபிள்ஸ் எஃபெக்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நானே உங்களுக்கு இந்த ப்ரீசெட்லேயே கொடுத்துட்டேன். நீங்கள் இதில் பண்ண வேண்டிய என்னென்னா ஃபஸ்ட்டு நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்டோ ஃபஸ்ட்டு இதில் சேஞ்ச் பண்ணணும். அதை தான் நிறைய பேர் பண்ணாமல் அப்படியே சும்மா ஆப்பில் இருக்க ஃபாண்டோட அப்படியே விட்டு சேவ் பண்ணிடுறீங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃபாண்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த எடிட்டுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் தான் உங்களுக்கு இன்னும் அதோட குவாலிட்டியை வந்து கூட்டி கொடுக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இருக்க ஒரு டெக்ஸ்ட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் மேலே பார்த்தீங்கன்னா ஃபாண்டு சைஸு கலர் இருக்கும். இந்த ஃபாண்டு பக்கத்தில் இருக்க ஆரோ மார்க்கை டச் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வியூ ஆல் ஃபாண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் இந்த மாதிரி நான் டவுன்லோட் பண்ணி இன்புட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்டைலிஷான ஃபாண்ட்ஸ் எல்லாத்தையுமே எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி ஆப்பில் இன்புட் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் போன வீடியோவில் தெளிவாகவே சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ போய் பார்க்காதவங்க பார்த்து இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்டை நீங்களே டவுன்லோட் பண்ணி இதில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபாண்ட் மேலே ஒன் டைம் டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல சேஞ்ச் ஆயிடும். ஸோ சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த மேலே டிக் ஆப்ஷனை டச் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரியே நான் கொடுத்துருக்க எல்லா டெக்ஸ்ட்டுக்குமே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபாண்ட் இந்த மாதிரி வரிசையாக மூவ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபாண்ட் எல்லாமே சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து நாம் எடிட் பண்ண போகிறோம், இமேஜை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணி இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணிங்க. டச் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிறோம் உங்களோட இமேஜுக்கு பதிலாக அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ என்னோட இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு மேலே இருக்க 3 டாட்டை டச் பண்ணி அதை ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணுங்கள். செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு வீடியோட லாஸ்ட்டுக்கு போயிட்டு இந்த ரெண்டாவது இருக்க சிம்பிளை கொடுத்து வீடியோட லாஸ்ட் வரை இழுத்துக்குங்க. இழுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜில் நாம் ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு அந்த இமேஜை டச் பண்ணிட்டு கீழே இருக்க எஃபெக்ட் போங்க. போயிட்டு இந்த இடத்துல இந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்றதுல போயிட்டு இந்த மேலே இருக்கிற சர்ச் பால் டைல்ஸ் அப்படின்ற இந்த எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மிரர் இருக்கா அதை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜ் என்ன பண்ணால் இன்னும் உங்களுக்கு தேவையான இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்குமே அப்போ தான் அந்த லிரிக்ஸு எல்லாமே நம்மளோட இமேஜுக்கு மேலே தெரியும். ஸோ இந்த சாங்குக்கு மேலே கொண்டு வந்து இந்த மாதிரி செட் பண்ணிங்க. இப்போ செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு இருக்க இந்த பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு தான் நம்ம இந்த இமேஜை எந்த இடத்துல அரேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்றதே முடிவு பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு இந்த 3D ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு இதை மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணால் உங்களுக்கு இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இருக்கா, ஜஸ்ட் அந்த இமேஜை டச் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் மட்டும் கொண்டு போய் இந்த கார்னரில் ஃபஸ்ட்டு செட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுங்கள். இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா ரொம்ப போதா, அப்போ இன்னும் கொஞ்சம் மட்டும் தள்ளி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ இதுக்கு இடத்துல அப்படியே மூவ் பண்ணால் பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து உங்களுக்கு ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இதில் ஒரு சில இடத்துல இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸுக்கு மேலே வந்து அந்த பபுள்ஸ் மாதிரி இருக்கா. ஸோ அதை என்ன பண்ணுறேன்னா நீங்கள் இமேஜ் அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை, உங்களோட இமேஜோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த பபுள்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த லேயருக்கு நேராக இருக்க அந்த பபுள்ஸை டச் பண்ணி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. போயிட்டு இதை நீங்கள் கொஞ்சம் எனக்கு இப்போ மேலே வேண்டாம், ஸோ இந்த மாதிரி மேலே கொண்டு போய் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ அதுக்குள்ளே இருக்க அந்த 2 டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 டெக்ஸ்ட்டையும் அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் அதே மாதிரியே கொண்டுட்டு போய் அந்த பபிள்ஸுக்குள்ளே நீங்கள் உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே இதை வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு எல்லாமே ஈஸியான ஸ்டெப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டாக நான் அங்கே வச்சுட்டேன்னா வச்சதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்த 2 இருக்க டெக்ஸ்ட்டையும் டச் பண்ணி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் கரெக்டாக அந்த சென்டரில் இருக்க பீட் மார்க்கில் போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை கொண்டு போய் மூவ் பண்ணால் தான் உங்களுக்கு அது ஒரே இடத்துல வந்து அப்படியே நிற்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும், நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருச்சா. இதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து உங்களோட இமேஜை மறைக்காத அளவுக்கு அந்த பபிள்ஸ் எஃபெக்ட்டை கொண்டு போய் நீங்கள் கொஞ்சம் கீழே மட்டும் மூவ் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ இந்த லாஸ்ட் பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த 16.2 செகண்ட் இருக்கா, இந்த இடத்துல மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த இமேஜை 2ஆக கட் பண்ண போகிறோம். ஸோ அதாவது ஃபஸ்ட்டு அந்த இமேஜை டச் பண்ணி அதுக்கு நேராக இருக்க அந்த 2வது ஆப்ஷனை கொடுத்து இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அதோட சைஸ் கம்மியாக இருக்கா, இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணால் இந்த மாதிரி அதோட சைஸை உங்களுக்கு தேவையான ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்லேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி மாறுறது உங்களுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதை கட் பண்ணதுக்கப்புறம்
இப்போ இந்த இமேஜை மட்டும் நாம் என்ன பண்ணுறோன்னா அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே ஒரு டெக்ஸ்ட் இருக்கா, அந்த டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் கீழே கொண்டுட்டு வாங்க. கொண்டு வந்தால் இந்த டெக்ஸ்ட் வந்து நம்மளோட இமேஜுக்கு மேலே வந்துடும். இதை இப்போ பேக்கில் கொண்டுட்டு போகணும். ஸோ அதுக்கு அந்த இமேஜை டச் பண்ணி அந்த டூப்ளிகேட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி இந்த ரெண்டாவது இருக்க டூப்ளிகேட் லேயர்ன்ற கொடுங்க. 2 லேயராக வந்து மாறிடுமா. மாறினதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜ் நம்ம யூஸ் பண்ணியிருக்க இமேஜை பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி நம்மளை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை எப்படி கட் பண்ணுறோம் நான் போன வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த 2 லேயரில் மேலே இருக்க லேயரை டச் பண்ணி அந்த கலர் அண்ட் ஃபில் போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுமே இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதாவது அந்த நாம் யூஸ் பண்ணியிருக்க இமேஜ்லேருந்து பிஎன்ஜியை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்க பார்த்தீங்களா, அதை இந்த இடத்துல ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே மட்டும் கொண்டு போய் வச்சாலே போதும். பர்ஃபெக்டாக உங்களோட பாடிக்கு கீழே வந்து அந்த டெக்ஸ்ட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் இப்போ அந்த டெக்ஸ்ட்டை உங்களுக்கு தலைக்கு மேலேயோ ஸோ அது ஃபுல்லாக தெரிகிற அளவுக்கு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி செட் பண்ணிக்கங்க. ஸோ இதுக்கு அடுத்து நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு 3D வீடியோவை ஒரே ஒரு இமேஜை வச்சு நீங்களே ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவ்வளோ இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.